அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய வீட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒருவருடைய மனது அமைதியான சூழ்நிலையில் இருப்பதற்கும் அமைதியற்ற சூழ்நிலையில் இருப்பதற்கும் நம்மை சுற்றி இருக்கின்ற சூழல் காரணமாக அமைவதை யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. சுற்றுச்சூழல் என்றால் எதையெல்லாம் குறிக்கும் என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் தங்கியிருக்கும் வீடு, நம் வீட்டில் வைத்திருக்கும் பொருட்கள், நம் கண்களால் பார்க்கக்கூடிய இடங்கள், இப்படி நம்மை சுற்றி இருக்கும் அனைத்துமே நமக்கான சுற்றுச்சூழல் தான். நம்மை சுற்றி இருக்கும் அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அப்படி நம் மனதை பாதிக்கும் எந்த ஒரு பொருளையும் நம்மை சுற்றி வைத்திருக்கக்கூடாது. இப்படியாக நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருக்கும் பொருளை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமானாலும் நம் அருகிலேயே வைத்து கொள்ளலாம். அதுவே நம் வாழ்க்கையை நரகமாக மாற்றும் சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொருளாக இருந்தால், அது சிறு துரும்பாக இருந்தால் கூட கண்டிப்பாக வீட்டிலிருந்து தூக்கி எறிந்து விடுவது நம் வாழ்க்கைக்கு நல்லது. மறந்தும் கூட சில பொருட்களை நம் வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது. அது என்னென்ன என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வளர்ந்து வரும் இந்த நாகரிக காலகட்டத்தில் அழகுக்கு முக்கியத்துவம் தந்து சில பேரது வீடுகளில் முள் இருப்பது போன்ற செடிகள், அதாவது கள்ளி செடிகள் அழகிற்காக வளர்க்கும் பழக்கத்தை மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட செடிகள் ஒரு வீட்டில் இருப்பது எதிர்மறையான ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக அமைந்து விடுகிறது. முள்ளிருக்கும் செடியில் ரோஜா செடியை மட்டும் வீட்டில் வளர்த்து கொள்ளலாம். இது அழகு வாய்ந்தது. சிலது பேரது வீடுகளில் அழகிற்காக ஓவியங்களை வரைபடங்களாக வைத்திருப்பார்கள். அதில் கட்டாயம் பாம்பு, ஆந்தை, வௌவால், பன்றி, கழுகு இந்த ஓவியங்கள் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அதை பார்ப்பவர் மனதில் எதிர்மறை ஆற்றல் உருவாகி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் நிம்மதி இழந்து கடுமையான மன பாதிப்பு ஏற்பட்டு மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. நாங்கள் கூறிய இந்த மாதிரியான விலங்குகளின் படம், அதாவது ஓவியங்கள் இருந்தால் உடனடியாக உங்கள் வீட்டிலிருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். அடுத்ததாக, சில பேர் வீட்டிற்கு உள்ளேயே செருப்பு போட்டு நடக்கும் பழக்கம் கொண்டவர்களாக தென்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தூங்கும் நேரத்தில் அவர்களது காலணிகள் உறங்கும் கட்டிலுக்கு கீழே விட்டுவிட்டு தூங்குவதை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இப்படி செய்வது தவறான பழக்கத்தில் ஒன்று. அந்த காலணியை தூங்கும் அறைக்கு வெளியே விட்டு விடுவது ரொம்ப நல்லது. வீட்டில் இயற்கை சம்பந்தமான புகைப்படங்கள் மாட்டி வைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது நம் மனது சந்தோஷப்படும், அதாவது சந்தோஷப்படும்படியான காட்சிகள் தான் இருக்க வேண்டும். மலை மேல் இருந்து குதிப்பது, கப்பல் தண்ணீரில் மூழ்குவது, ஒரு மிருகம் மற்றொரு மிருகத்தை அடித்து தின்பது, ஒரு மனிதன் ஏதாவது ஒரு பொருளை தாக்குவது, இது போன்ற வன்முறையை தூண்டும் படங்களாக இருந்தால், அது இயற்கையாகவே இருந்தால் கூட நம் வீட்டில் மாட்டி வைக்க வேண்டாம். அடுத்தவர்களை பயமுறுத்தும் வகையில் இருக்கும் படங்களை தவிர்ப்பது ரொம்ப கெட்டதாகும். இப்படியான ஓவியங்களை வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்தால் உங்களுடைய மனதில் கெட்ட எண்ணம் உருவாகி வேறு ஒருவரை நீங்கள் தாக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆகையால் இந்த மாதிரியான பொருட்களை உடனடியாக வீட்டிலிருந்து வீசிவிடுங்கள். நம்மில் பல பேரது வீட்டில் காகித பூக்கள் அலங்காரத்திற்காக வைத்திருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். அலங்காரத்திற்காக வைக்க வேண்டுமென்றால் இயற்கையான பூக்களையே பயன்படுத்தி கொள்ளலாம். காகித பூக்கள், காகித செடிகள் இவைகளை வீட்டில் வைப்பதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. முடிந்தவரை நம் வீட்டை பசுமையாக சுத்தமாக சூழல் உருவாக்கி கொள்வது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அது நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் நமது மன நிம்மதிக்கும் ஒரு நல்லதாக இருக்கும். ஒருவர் பிறப்பிலேயே சாதுவாக இருந்தாலும் கூட அவர் வளரும் சூழ்நிலையானது சண்டை சச்சரவு இருந்தால் சாதுவாக இருக்கும் மனது கூட கரடுமுரடாக மாறிவிடும். இப்படித்தான் நம்முடைய மனதில் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் இருந்தாலும் கூட எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். சில காட்சிகள் நாம் பார்க்கும்போது தூய்மையான மனதில் விஷம் கலந்துவிடும். இது உண்மையான ஒன்று. ஆகவே இப்படிப்பட்ட பொருட்கள் உங்களது வீட்டில் இருந்தால் அதனை உடனடியாக அகற்றி வீட்டை விட்டு
தூக்கி எறிந்து விடுவது ரொம்ப நல்லதாகவே பார்க்கப்படுவது. கண்டிப்பாக இப்படிப்பட்ட பொருட்களை உடனடியாக எடுத்து விடுங்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்கள் நம்மளுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடும். ஆகையால் இந்த மாதிரியான பொருட்களை எடுத்து விடுங்கள். முக்கியமாக ஆபத்தை விளைவிக்கும் என குரு கிராம அனைத்தும் குரு திசைக்கு ஏற்றவாறு பொருட்களை மட்டுமே வைக்க வேண்டும். வீட்டில் நாம் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தும் பல்வேறு பொருட்கள் மிகுந்த நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதனால் அவை உடல் நலத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் என கூறப்படுகிறது. அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டதனால் மிகவும் மோசமானதாக அமைந்துவிட்டால் முதல் நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றுதான் நினைப்போம். ஏனெனில் வீடு என்பது எப்போது நமக்கு ஒரு பாதுகாப்பான இடமாகவே இருக்கிறது. எனவே அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க நமக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். ஆனால் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்கள் நமது உடல்நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என கூறப்படுகிறது. முக்கியமாக நம் வீட்டை சுத்தமாக வைத்திருக்குமோ இல்லையோ, ஆனால் வீட்டிற்குள் நுழைந்ததும் வாசமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறோம். அதனால் சந்தையில் விற்கப்படும் பலவிதமான ஏர் ஃப்ரெஷ்னர்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். அது நச்சுத்தன்மை வாய்ந்ததா என்பதை விட ஆஸ்மா போன்ற பல்வேறு சுவாச பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே ஏர் ஃப்ரெஷ்னர்களுக்கு பதிலாக நறுமண எண்ணெய்களை பயன்படுத்தலாம். அதைவிட வீட்டை காற்றோட்டமாக வைத்திருந்தாலே துர்நாற்றம் வீசுவதை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். முக்கியமாக நான்ஸ்டிக் பாத்திரங்கள் சூடாக்கும் போது அவற்றில் பூசியுள்ள ரசாயன கலவை நச்சு வாயுக்களை வெளியேற்றும். அவை புற்றுநோயை ஏற்படுத்துவதோடு உள் உறுப்புகளை செயலிழக்க வைக்கும் வகையில். எனவே பீங்கான், எவர்சில்வர் பாத்திரங்கள், வார்பிரும்பு பாத்திரங்கள் பயன்படுத்துவதே நல்லதாகும். சுத்தப்படுத்தும் பொருட்கள் வீடுகள், பாத்திரங்கள் மற்றும் துணிகள் சுத்தப்படுத்துவதற்கு நாம் வாங்கும் பெரும்பாலான பொருட்கள் அம்மோனியா, ப்ளீச் போன்ற கடுமையான ரசாயனங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. இவை தோல் மற்றும் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு நீண்டகால பாதிப்பையும் ஏற்படுத்துகின்றன. இவற்றுக்கு மாற்றாக வினிகர், பேக்கிங் சோடா, எலுமிச்சை சாறு போன்றவற்றை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்ற பொருட்கள் வீட்டில் இருந்தால் உடனடியாக தூக்கி வெளியே வீசிவிடுங்கள். பூச்சி மருந்துகளில் கடுமையான ரசாயனங்கள் கலக்கப்படுவதனால் அவை தலைவலி, தலை சுற்றல் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்யும். ஆகையால் எனவே ரசாயன பொருட்களை ஒருங்கிணைந்த பூச்சி மென்மையை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக விரிசல் அடைப்பது, பூச்சிகளுக்கு உணவை அகற்றுவது போன்றவற்றை செய்யப்படுகின்றன. பிளாஸ்டிக்ஸ் கண்டெய்னர்கள் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் அடக்கி வைக்கவும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதில் உள்ள ரசாயனங்கள் பல்வேறு விதமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதனால் எவர்சில்வர் கண்டெய்னர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.